ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடியது. இதில் நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 2 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. இது நல்லா வந்து நம்ம தோல் சீவி இது மாதிரி வந்து நல்லா பொடுசு பொடுசாக நறுக்கிக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. இப்போ வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு, இது நான் கல்லை வந்து இது மாதிரி நான் இடிச்சுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம சோம்பை நல்லா இடிச்சாச்சு. இப்போ தோலோட பூண்டு அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்குங்க. மிக்சியில் இடிக்காமல் இது மாதிரி வந்து கல்லில் இடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடலெண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இடித்து வச்ச சோம்பு பூண்டு இடித்து வச்சதை நம்ம சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த பீட்ரூட்டு அதை வந்து நல்லா சேர்த்து நல்லா சோம்பு அந்த பூண்டு பீட்ரூட்டோட நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வந்து நல்லா வாசமாக இருக்குங்க. காரத்துக்கு வந்து அந்த பூண்டே போதுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி வந்து இதை நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து தண்ணியெலாம் வற்றி இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான அந்த பீட்ரூட் பொரியல் ரசத்துக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.